ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன். இன்றைக்கி வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 3, மிளகு, அதுக்கப்புறமா சீரகம், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக தனியா, அப்புறம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 100 மில்லி எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய, பூண்டு 2, கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிட்டு தக்காளி 2 போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரைச்சது அப்புறம் வறுத்து அரைச்சோம்ல அதை அப்படியே போட்டுக்கின்னு சுண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு எலுமிச்சைக்காய் சைஸ் ஒரு புளி கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கினா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளைத்துண்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இருங்க. கம்மன்னு சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். துர்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.